என் தங்க பிள்ளையே, இப்பொழுது இந்த வாராகி மீது இருக்கும் அன்பு உண்மை என்றால் நிச்சயமாக நீயே என்னை தேடி வந்து இந்த நன்றியை கூறத்தான் போகிறாய். ஏனென்றால் உனக்கு பிடித்தவரை இத்தனை காலமாக நீதானே தேடிக்கொண்டே இருந்தாய். இப்பொழுது அவரை உன்னை தேடி வந்து பேசப்போகும் நிலையை உருவாக்கி விட்டேன். உன் மனதை உன்னை தவிர வேறு யாராலும் இங்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாது. உன் மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர் நீங்கள் மட்டும்தானே. உன்னை விட வேறு சொந்தங்கள் ஏதாவது உனக்கு இருக்கின்றார்களா என் தங்க பிள்ளையே? அப்படி இருக்கும் பொழுது கடந்து போகின்ற தருணத்தில் நீயோ எத்தனையோ பேரை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவர்கள் என் அருகில் இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லதாக அமையும் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர் உன் மனதை புண்படுத்தி சென்று விட்டாரே என்று உன் மனம் தவித்து கொண்டிருந்தது. மாற்றமில்லாமல் மகிழ்ச்சி இல்லைதானே? அந்த மாற்றத்தை உனக்குள் மட்டுமல்ல உனக்கு பிடித்தவை மனதிலும் உருவாக்கி இப்பொழுது அவர்களை உன்னருகில் கொண்டு சேர்ப்பதற்கான எல்லா நிலையும் உருவாக்கிவிட்டேன். உன் வளமான வார்த்தைகள் வாகை சூடும் அங்கு வெற்றி வாகி சூடும் வார்த்தைகளாக மாறப்போகிறது. உயர்வான சொற்கள் உத்வேகம் காட்டப் போகிறது. குறை கூறும் சொற்கள் எல்லாம், உன்னை குற்றம் சொன்ன சொற்கள் எல்லாம் உன்னை பார்த்து அண்ணாந்து வியக்கும் வண்ணம் இந்த வராகி தாய் உருவாக்கத்தான் போகிறேன். மனம் பல வருடங்களாக பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது. பொறுமையாக இருந்து நான் காலத்தை தள்ளிவிட்டேன். இனியும் என் மனதில் இருக்கின்ற ஆசையும் கனவுகளும் அப்படியே தான் இருக்குமா? திசை திருப்பம் வருமா என்று இந்த வராகி தாயை பார்த்து கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கின்றாய். உன் மனதிற்கு என்றும் நான் எப்பொழுதுமே நெருக்கமாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ சோர்வு இல்லாத ஊக்கம் இந்த வராகி தாயிடம் மட்டும்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய். இந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றாலும் என்னிடம்தானே வழி கேட்டு கொண்டிருக்கின்றாள். அதன் பிறகும் போய் சேரும் இடத்தை நினைத்து கொள்ளாமல், பக்குவப்படுகின்ற இடத்தை நினைத்து கொள்ளாமல் ஏதோ மனம் போன போக்கிலே அங்கு சென்று கொண்டிருக்காதே. ஒற்றை வார்த்தையில் அங்கு என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அத்தனையும் தாண்டி என் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று உன் மனம் தெளிவடையாமல் பாடாய்ப்படுவதை நினைத்து நீ கவலைப்படாதே. வெயிலில் வந்தால் எப்படி நிழல் அருமை தெரிவது போல உன் மனம் தெளிவடைய இந்த வராகி தாயை நீ வணங்கிவிட்டே செல். அது உன் மனதை தெளிவடைய செய்து உன் பாதைக்கான வழியை மட்டும் காட்டிக்கொண்டே இருக்கும். நீ யாருக்கு முன்னால் எப்படி சென்று கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ உனக்கு முன்னால் செல்பவர்களை பற்றியும் பின்னால் வருபவர்களை பற்றியும் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. மனம் தாறுமாறான புரியாத கவலையால் பதற்றமடைந்து வாழ்க்கை முறையை மாறி மாறி ஆதரவான வார்த்தைகள் பேசுகிறார்களே என்று அக்கறையாக நினைக்கிறார்களே என்று அவர்களை மட்டுமே மனம் அங்கு நம்பிக்கொண்டிருக்கிறது. பார்ப்பவர்களிடம் எல்லாம் மனம் ஏங்கி மனம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. என் தங்கமே, எதை நினைத்து கவலையுறுகிறாய்? கலங்காதே. தடை 100 வந்தாலும் இந்த வராகி தாயின் அருளால் உன் மனம் அமைதி பெற்று வாழ்வில் வளம் பெறத்தான் போகிறாய். நல்ல நேரம் நெருங்கிவிட்டது. உனக்கானதை பெறப்போகும் பொற்காலமான வாழ்வு உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? வசந்தங்கள் மட்டுமே வாழ்க்கையானால் வருத்தங்கள் கிடையாதுதான். ஆனால் வருத்தங்களே இல்லை என்றால் வசந்தத்தின் நன்மை தெரியாதுதானே? வாழ்க்கையின் வழித்தடத்தில் வழுக்கல்களும் உண்டு, சறுக்கல்களும் உண்டு, வழிகளும் தோன்றுவது உண்டு. அந்த வழுக்கல்களையும் சறுக்கல்களையும் நீ உனக்கே வலிமையாக்கி அதுவே உன் பலமாக மாற்றி நீ எழுந்து வந்து கொண்டே இரு. யார் உன்னை கீழே தள்ளிவிட்டார்
விழுந்தாலும் விழுந்த அதே கம்பீரத்தோடு உனக்கான வாழ்க்கையை செயல்படுத்தினால் மட்டும்தான் அடுத்தடுத்து உன் விஷயத்தை பெற முடியும். இதுதான் உன் வாழ்க்கை என்று யாராலும் குறிப்பிட முடியாது. ஏனென்றால் இதனால் வரையிலும் நம் அன்பாகவும் அக்கறையாகவும் வைத்திருக்கும் சில விஷயங்களை நினைத்து கொண்டு அங்கு பெருமைப்பட்டு கொண்டே இருப்போம். ஆனால் அடுத்த நிமிடமே என்ன செய்வதென்று ஏது செய்வதென்று நம் மீது வெறுப்பை காட்டிக்கொண்டு செல்வார்கள். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம் மனதிலும் அங்கு உருவாக்கியது உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கானவர் யார் என்று அடையாளப்படுத்துவது தானே நீ மிக பெரும் சிக்கலை அடைந்து கொண்டு இருக்கின்றாய். நான் உன்னருகில் இருக்கும் பொழுது, நான் உன் தாய் உனக்காக வந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனம் வைராக்கியத்துடன் வீழ்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது என்று எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வீழ்ந்து வருகின்ற இழப்புகளை தாங்கவும் எதிர்ப்புகளை தவிர்க்கவும் உனக்கு எந்த நிலை எப்படி வர வேண்டுமோ அந்த நிலையை உன் கைப்பிடித்து கரம் பற்றி தருவதற்கு இப்பொழுது இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். நீயோ இந்த முடிவு மாறிவிடாதா என்று காலத்தால் எடுத்த முடிவினை நினைத்து கலங்கி நின்று கொண்டே இருக்கின்றாய். என் பிள்ளையே, நீ சிற்பமாய் நின்று கொண்டு அடுத்தது என்ன செய்வதென்று அறியாது கண்களில் கண்ணீரோடு காத்திருக்கும் என் பிள்ளையில் இன்னல்கள் பட வந்தாலும் உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேனோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை தொடரவில்லையோ என்று வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. பொறுமைக்கொள். உனக்காக காலம் பொற்காலமாக உருவாக்கித்தான் தரப்போகிறேன். நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, நான் எப்பொழுதுமே உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் மட்டும்தான் இங்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இங்கு வாழ்க்கையில் அழகாக தெரிந்தவர்கள் எல்லோரும் உன்னை விட்டு சென்று விட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை உன்னருகில் கொண்டு வந்து சேர்த்து யாருமே இல்லாத இந்த இடத்தை, தனிமையின் இடத்தை நிரப்புவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ இதை நினைத்து வருத்தப்படுகிறாய். குடும்ப கஷ்டங்களின் வேதனையால் கவலைப்படுகிறாய். நீ 100 முறை உடைந்து கொண்டே இருக்கின்றாய். தினம் தினம் எப்படித்தான் நான் வாழப்போகிறேனோ, எப்படித்தான் நான் எனக்கான விஷயத்தில் உருவெடுக்கப் போகிறேனோ என்று தெரியாமல் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் இழந்து கொண்டே இருக்கின்றேனே என்று யோசிக்காதே. நீ வாழ்வில் ஏன் இப்போது உயரப் போகிறாய்? இந்த வராகி தாய் இருக்கும் பொழுது வார்த்தையில் அழகாக தெரிந்தவர்கள் எல்லாம் அங்கு உன் பிரச்சனையை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்காதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்காக உன் மன குமுறல்களை என்னிடம் சொல்லி அதற்கான வழியை காண்பிப்பதற்காக நான் வந்து இருக்கின்றேன். உன் மன குமுறல்கள் வெளியே உள்ளவர்களிடம் சொல்லி நீ ஆறுதல் தேடாதே. உன்னையே நீ தேற்றிக்கொள். உனக்கான முடிவை நீ எடுத்துக்கொள். உன்னை தவிர இங்கு யாரால் நேசிக்க முடியும்? மன வலிமையே பல தோல்விகளை சந்திக்க வைத்து வெற்றிக்கான பாதையை வகுத்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, நீ தேடும் வெற்றியை நான் தருவதற்கு வந்து விட்டேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.